ரொம்ப டேஸ்ட்டான ஆனியன் சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 பல்லு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு மொத்தம் 4 பொருள் தான் வைக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, மிளகா, புளி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வரமிளகா உடச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா சட்னி வந்து ரெடி.